சுமார் 6,727 கோடி ரூபாய் மோசடி செய்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் 29 இடங்களில் உள்ள 10,158 காலி மனைகளை விற்பனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்திரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் சொத்துக்களை விற்பனை செய்ய அனுமதி வழங்கி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் வகையில் செயல்பட்ட அரசுக்கு நீதிபதி பரிசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். 6,727 கோடி ரூபாய் இதுவரையில் மோசடியில் ஈடுபட்டோர் கண்டுபிடிக்கப்படும் அரசு தரப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதேபோல் 29 இடங்கள் உள்ளன. அதில் 10,158 காலி இடங்களுக்கான விற்பனை மார்ச் 17 தொடங்குகிறது அரசு தரப்பு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மதுரையை தலைமுறை கொண்டு நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் அதிக வட்டி தருவதாகவும் முதிர்வு காலத்தில் பல மடங்கு அதிகமாக திருப்பி தரும் எனவும் பொதுமக்கள் ஆசீர்வாதத்தில் பல கோடி ரூபாய் மோசடி ஈடுபட்டனர். இந்த வழக்கை மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர். மோசடி ஈடுபட்ட ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்களின் ஜாமீன் ரத்து செய்ய பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கு நீதிபதி பரிசுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த விசாரணை போது நீதிபதி பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் முதலில் கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றில் 2,000 கோடி சொத்துக்களை பொது ஏலம் விடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலை மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் 10,158 காலி மனையிடங்களில் 29 இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நிலங்களை முதல் கட்டமாக விற்பனை செய்ய உள்ளோம். இந்த நிலங்களை யார் வேண்டுமானாலும் முறைப்படி பதிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம். அதற்கான பதிவு வருகின்ற 9ஆம் தேதி தொடங்குகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் ஆன்லைன் மூலம் இடம் வாங்க விரும்புகள் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் தெரிவித்தார். அதிக விலைக்கு நிலங்களை விற்பனை செய்து பாதிக்கப்பட்ட உதவி நிவாரணம் பெற்றுக் கொடுப்பார் அரசு நோக்கம். இவ்வாறு பதிவு செய்தவர்களுக்கு மார்ச் 17 தேதி முதல் மே 17 தொடர்ந்து விற்பனை செய்து பதிவு செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.